ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட் செட் டு டபுள் பை 2030 கெர்னல் அண்ட் அமேசான் பே ஸ்டடி. ஸோ நம்மளோட இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட், அதாவது யூபிஐ பேமெண்ட் பண்ணுறாங்களா, ஸோ யூபிஐ பேமெண்ட்டில் நம்ம வந்து வேரியஸ் பேமெண்ட்ன்றது இருக்குது. ஸோ அது வந்துட்டு ரீட்டைல் பேமெண்ட்ன்றது ஒரு மெர்ச்சென்ட்டை பண்ணுற வந்துட்டு பேமெண்ட்ஸ். ஸோ மெர்ச்சென்ட்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷாப்பில் இல்லைனா இந்த மாதிரி ரீட்டைல் ஷாப்பில் வந்துட்டு பண்ணுற பேமெண்ட்ஸ் வந்துட்டு 2030 டபுள் ஆகுன்றது உங்களுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் சொல்லிக்குது. எந்த ஆர்கனைசேஷன் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெர்னல் அண்ட் அமேசான் பே தான் இந்த ரிப்போர்ட்ன்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க படி பார்த்தீங்கன்னா 2030 வந்துட்டு $7 trillion அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்மளோட ரீட்டைல் பேமெண்ட்ஸ் போகுன்றது இவங்களோட வந்துட்டு ரிப்போர்ட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போன ஃபினான்ஷியல் இயர் 2023 and 2024 பார்த்தீங்கன்னா $3.6 trillion டிரான்சாக்ஷன்றது உங்களுக்கு நடந்திருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, நிர்மா யூனிவர்சிட்டி வின்ஸ் டிடி ரோபோகான் இந்தியா 2024 அட்வான்ஸ் டு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ். ஸோ நம்மளோட டிடி ரோபோகான் 2024 வந்து ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ வந்து நம்ம டெல்லியில் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ வந்து ரோபோட்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் வந்துட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணால் நம்ம பார்த்துருப்போம். ஐஐடி டெல்லியும் உங்களுக்கு வந்துட்டு பரசார் பாரதிய இந்த இன்ஸ்டியூட்டும் வந்துட்டு 2 பேர் சேர்ந்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்போவே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஈவெண்ட்டில் வின் பண்ணுற பர்சன், அதாவது அந்த டீம் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டுக்கான மெயின் ஈவெண்ட்டான ஏஷியாவில் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம இந்தியா சார்பில் வந்துட்டு அவங்க வந்து கலந்துக்குவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் இப்போ வின் பண்ணியிருக்கிற யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிர்மா யூனிவர்சிட்டி தான் இந்த ஈவெண்ட் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்தியா சார்பில் வந்துட்டு ஏஷியாவில் நடக்க போகிற இந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க தான் வந்து கலந்துக்க போகிறாங்க நம்ம இந்தியா சார்பில். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா பிம்பாரி சிகுன்வான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக உங்களுக்கு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐடி வேர்ல்ட் பீஸ் யூனிவர்சிட்டி வந்துட்டு செகண்ட் ரன்னர் அப் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, ஹமாரா சமாவிதான் ஹமாரா சமான் கேம்பெயின் டு ஹோஸ்ட் செகண்ட் ரீஜனல் ஈவெண்ட் இன் பிரயாக்ராஜ். ஸோ வந்துட்டு நம்மளோட மெயின் ஈவெண்ட்டான தீஷான்றது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிசைனிங் இனோவேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் த ஹாலிஸ்டிக் ஆக்சஸ் ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டோட இந்த ஸ்கீமோட மெயின் ஈவெண்ட்டான ஹமாரா சமாவிதான் ஹமாரா சமான் கேம்பெயின்ற இந்த கேம்பெயின் வந்துட்டு பிரயாக்ராஜில் செகண்ட் இனிஷியேட்டிவ் வந்துட்டு லான்ச் பண்ணிச்சிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ இந்த இனிஷியேட்டிவோட ரொம்ப இம்பார்ட்டண்டான இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காண்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட 75வது ஆனிவர்சரி வந்து கொண்டாடுற விதமாக தான். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எவ்வளோ முக்கியம், ஸோ இது வந்து எவ்வளோ இதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளோட ஃபைட்டர்ஸ். ஸோ அந்த நம்ம இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து காட்டுற விதமாக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவோட நேம் பார்த்து தீஷா ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் லீகல் ரைட்ஸை மெயினாக அந்த தீமை நோக்கி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவோட போர்ட்டல் தான் வந்துட்டு ஹமாரா சமாவிதான் ஹமாரா சமான் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் வந்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றின அவேர்னஸ் வந்து இந்த போர்ட்டலில் மெயினாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் தான் வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா லான்ச் இகி பத்மி கா நாம் கேம்பெயின் இன் இந்தோர் எய்மிங் ஃபார் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ நம்மளோட யூனியன் ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா வந்துட்டு இகே பதிமா நாம் கேம்பெயினை வந்துட்டு இந்தோரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்தோர்ன்றத ஊர் தான் வந்துட்டு மத்திய பிரதேசில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் சிட்டி. ஸோ இந்தோர் தான் எப்போதுமே வந்துட்டு கிளீனியஸ்ட் சிட்டிஸில் வந்துட்டு எப்போதுமே ரேங்க் வாங்குறது இந்தோர் சிட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோர் சிட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுல அடிக்கடி எல்லா அவார்ட்ஸுமே அவங்க தான் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு வரிசையாக வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 11 lakhs ட்ரீஸ் வந்து ஒரே நாளில் நடுறதுக்கான கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், அதாவது ஒரே நாளில் வந்து 11 லட்சம் ட்ரீஸ் வந்து நடுறது தான் இது வந்துட்டு உலகத்திலே வேர்ல்டு ரெக்கார்ட். ஸோ இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கான இனிஷியேட்டிவ் வந்துட்டு நம்மளோட யூனியன் ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா வந்துட்டு இகே பத்மி கா நாம் கேம்பெயின் தான் வந்துட்டு அந்த இடத்துல லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்தோர் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாகவும் வந்துட்டு ரெக்கார்டில் வந்துட்டு பேர் வாங்குறது மூலமாக வந்துட்டு கிளீனஸ்ட் சிட்டின்ற அவார்டை வந்துட்டு பெறுறதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது கூடிய நம்மளோட அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு 2025 வந்து 20% எத்தனால் இன் பெட்ரோல் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடையணும். அண்ட் இனிஷியேட்டிவ் கிளைமேட் சேஞ்ச் ஃபண்ட் வந்துட்டு நம்ம வந்து உருப்படுத்தணும்னுக்காண்டி தான் இந்த ஈவெண்ட்டில் மெயினாக பேசியிருப்பாங்க. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தோர் இருக்கிற மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் 31% ஆஃப் த ஃபாரஸ்ட் ஏரியா வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ அதிகமான ஃபாரஸ்ட் ஏரியா வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு மத்திய பிரதேசில் தான் உங்களுக்கு வந்து மெயினாகவே இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை யார் அட்டன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரான மோகன் யாதவும் இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு கலந்துருக்காரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, ஆர்இசி லிமிடெட் செக்யூர்ஸ் லேண்ட்மார்க் JPY 31.96 billion green loan from the
ரிச்வே பேங்க் ஆஃப் த கிஃப்ட் சிட்டி. ஸோ நம்மளோட கிஃப்ட் சிட்டி, அதாவது குஜராத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பேங்கான டியூச்சி பேங்க் ஏஜின்ற பேங்க்லேருந்து நம்மளோட ஆர்இசி லிமிடெட், ஸோ ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கோஆபரேட்டிவ் பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு லோன்ன்றது வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து 31.96 பில்லியன் வந்துட்டு லோன் வாங்கியிருக்காங்க. எந்த கரன்சியில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் யென்ல தான் இந்த ஒரு லோன்ன்றது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்ன்றது மெயினாக வந்துட்டு நம்மளோட குஜராத்தில் காந்தி நகரில் இருக்கிற கிஃப்ட் சிட்டியில் தான் இந்த பேங்க்ன்றது இருக்குது. ஸோ அந்த பேங்க்ல தான் உங்களுக்கு வந்துட்டு ஆர்இசி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆர்இசின்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ஒர்க்கிங். ஸோ அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது விதமாக தான் இந்த ஒரு லோன்ன்றது அந்த பேங்க்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆர்இசி லிமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி ஸ்டேட்டஸ் வாங்கின ஒரு கம்பெனி. அண்ட் வந்து இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வந்து வருது. இது வந்துட்டு ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்பிஐலேருந்து. ஸோ இதோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விவேக் குமார் திகுவான். அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1969 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிச்வே பேங்க் ஏஜின்ற அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்குது கிறிஸ்டினியா ஸ்விங். அண்ட் வந்து இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெர்மனி கண்ட்ரியில் இருக்குது. அண்ட் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க இயர் பார்த்தீங்கன்னா 1870 இந்த பேங்க்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். PM நரேந்திர மோடி விசிட் ரஷ்யா அண்ட் ஆஸ்திரேலியா இன் ஜூலை 2024. ஸோ நம்மளோட நரேந்திர மோடி வந்துட்டு 22வது இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் இன் மஸ்கோவில் வந்துட்டு ரஷ்யாவில் இருக்கிற கெர்மில்ன்ற இடத்த வந்துட்டு இந்த மீட்டிங்காண்டி அட்டன் பண்ணியிருக்காரு. அது போக இது வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா கண்ட்ரிக்கும் இவர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இந்த ஆஸ்திரேலியா கண்ட்ரி விசிட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதாவது 41 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டராக வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி தான் வந்துட்டு இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு மீட்டிங் காட்டி போயிருக்காரு. ஸோ இந்த ஆஸ்திரேலியா கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து வெனியாவில் இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஜெர்மனில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஜெர்மன் அண்ட் பிரசிடென்ட் வந்துட்டு இன்குபன் அலெக்சாண்டர் வான் டெர் பெல்லன் தான் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரஷ்யாவோட கேபிட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா மஸ்கோவில் இருக்குது. கான்டினென்ட் வந்து யூரோப் கான்டினென்ட்டில் ரஷ்யான்றது இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு மிகால் மிஸ்துவன்றான் அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஜாயின்ஸ் கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் as its 5th full-time member. ஸோ இது வந்துட்டு கான்க்ளேவ் கிடையாது, கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ். ஸோ இந்த கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் வந்து ஷார்ட் ஃபார்மில் CSS. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் பங்களாதேஷ் கண்ட்ரி வந்துட்டு இப்போ வந்து அஃபிஷியல் மெம்பர் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து எத்தனாவது அஃபிஷியல் மெம்பர் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா 5th அஃபிஷியல் மெம்பர் ஆகிறாங்க. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ன்றது அவங்களோட 8th டெப்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மீட்டிங்ல தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ன்றது சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி யார் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கண்ட்ரீஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. ஸோ பங்களாதேஷுக்கு முன்னாடி டோட்டல் 4 கண்ட்ரீஸ் இருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், மால்தீவ்ஸ் என்ற 4 கண்ட்ரி இருக்காங்க உங்களுக்கு. ஸோ வந்துட்டு 5வது கண்ட்ரியாக வந்துட்டு பங்களாதேஷ் கண்ட்ரி வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ்ன்றது எதுக்கு, இந்த ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்துட்டு மெரிடைம் செக்யூரிட்டி, ஸோ வந்துட்டு அந்த நேவல் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் வந்து நேட்டோன்றது சொல்லுவாங்க. ஸோ நேட்டோ ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெம்பர் கண்ட்ரிக்குள்ள எந்த ஒரு வார், அதாவது வேற கண்ட்ரிலேருந்து வார் வந்து டிக்ளேர் பண்ணாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் 5வது கண்ட்ரில வந்துட்டு நம்மளோட பங்களாதேஷ் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த CSC அதாவது கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவோட மெயின் எய்ம்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் மெரிடைம் செக்யூரிட்டி கோஆபரேஷன் அமாங் த மெம்பர் கண்ட்ரீஸ் அண்ட் ஃபோக்கஸிங் கொலாபரேட் எஃபர்ட்ஸ் அட்ரஸிங் காமன் மெரிடைம் த்ரெட்ஸ் அண்ட் சேலஞ்ச் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ரிலேபிலிட்டி, ஸ்டேபிலிட்டி, செக்யூரிட்டியை வந்துட்டு இந்த மெரிடைம் ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஒரு மெயின் அப்ஜெக்டிவோட அந்த ஆர்கனைசேஷனோட இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பங்களாதேஷோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஷேக் ஹசீனா அண்ட் கேபிட்டல் வந்து டாக்காவில் இருக்குது. கரன்சியை வந்துட்டு பங்களாதேஷ் டாக்கா. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா சமிட் நியூஸ். இந்தியா டு ஹோஸ்ட் வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் இன் கோவா. ஸோ நம்மளோட அஸ்வினி வைஷ்ணவ், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அஃபேர்ஸ் மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு கோவாவில் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்துட்டு வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட் வந்துட்டு நவம்பர் மாதம் நடக்க போகிற இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த ஸ்டேட் வந்து இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவா ஸ்டேட் தான் வந்துட்டு இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சமிட்டில் மெயினாக எதை பற்றி பேசுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இந்த மீடியா செக்டர். ஸோ வந்துட்டு மீடியா செக்டர் ரிலேட்டடாக, ஸோ ஆடியோ இது மெயினாகவே அந்த ஆடியோ ரிலேட்டடான ஒரு சமிட்டு. ஸோ மீடியா செக்டருக்கு அந்த ஆடியோனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றின வெளிக்காட்டுற விதமாக தான் இந்த ஒரு சமிட்டில் வந்துட்டு மெயினாக பேச போகிறாங்க.
ஸோ கோவாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து பாஞ்சியில் இருக்குது உங்களுக்கு. ஸோ கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PS ஸ்ரீதரன் பிள்ளை அண்ட் கவர்னர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமோத் சாவந்த் தான் வந்து அந்த ஸ்டேட்டோட கவர்னர், அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா NIPL அண்ட் கத்தார் நேஷனல் பேங்க் கோஆப்ரேட் டு லான்ச் UPI பேமெண்ட் இன் கத்தார். ஸோ நம்மள NPCI, ஸோ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிட்டடான இந்த கம்பெனி வந்துட்டு கத்தார் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் கூட வந்துட்டு ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் எதுக்குன்னா உங்களுக்கு கத்தார் கண்ட்ரியில் இருக்கிற நேஷனல் பேமெண்ட்ஸ், ஸோ வந்துட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான பேமெண்ட்ஸ் வந்து QR கோட் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. லைக் நம்ம வந்து UPI பண்ணுறோம்ல, இப்போ வந்துட்டு Paytm GPay பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கத்தாரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம கண்ட்ரியில் உள்ள NPCIயோட இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிட் கூட அவங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து GPay அண்ட் ஃபோன்பே வந்துட்டு லைக் அந்த மாதிரி சிஸ்டம் வந்துட்டு கத்தார்லேயும் யூஸ் பண்ண முடியுதுக்காண்டி தான் கத்தார் கண்ட்ரி மெயினாக வந்துட்டு முன் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா QR பேஸ்ட் யூனிஃபைட் ட்ரான்சிட் சிஸ்டம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டியும் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் ஃபார் இந்தியன் டிராவலர்ஸ். ஸோ இந்தியன் டிராவலர்ஸ் வந்து கத்தாருக்கு இதில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட UPI பேமெண்ட் சிஸ்டம் வச்சு அவங்களால ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுதுக்காண்டி தான் இந்த ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் காண்டி தான் கத்தார் கவர்மெண்ட் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டாப்ளிஷ் இயர் 2020 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் யூஸ் வந்து ரூபே அண்ட் UPI கார்டு வந்து மெயினாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் வந்து ரிதேஷ் சுக்லா, ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். PNB அண்ட் SAIL MOU ஃபார் த ஆஃபர் கன்செஷன் லோன்ஸ் டு த SAIL எம்ப்ளாயிஸ். ஸோ நம்மளோட ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபேவர் பண்ணுறதுக்கு அவங்க லோன்ஸ் வந்து லைக் ஃபேவர் பண்ணுறதுக்காண்டி பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்துட்டு இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கூட வந்து MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MOU மூலமாக உங்களுக்கு வந்துட்டு SAIL வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து லோன்ன்றது லைக் வந்துட்டு அந்த ப்ராசஸை கம்மி பண்ணுறது, லைக் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து தர போகிறாங்க. எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ அவங்களோட அந்த SAIL எம்ப்ளாயிஸோட வெல்பீங்காண்டி அவங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு பேங்க் வந்துட்டு SAIL ஆர்கனைசேஷன் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சிக்னேச்சர் அப்போ யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் த PNB ஆன சுதீர் தால் அண்ட் வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் த SAIL ஆன விக்ரம் உப்பால் தான் 2 பேர் இடையில தான் இந்த ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா MD அண்ட் CEO யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா அட்டுல் குமார் கோயல் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதோட அந்த பேங்கோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா தி நேம் யூ பேங்க் அப்பான் தான் இந்த பேங்கோட டேக்லைன் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 19th May 1894 இந்த ஒரு பேங்க் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து லிமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மகாராத்னா ஸ்டேட்டஸ் வாங்கின ஒரு கம்பெனி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கீழே வருது இந்த கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமரேந்தர் பிரகாஷ் அண்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1973 இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அருள் குமார் பான்சல் அப்பாயின்ட் அஸ் MD and CEO ஆஃப் த Paytm பேமெண்ட் லிமிடெட். ஸோ Paytm பேமெண்ட் லிமிட்டோட MD and CEO வந்துட்டு முன்னாள் IDBI பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான அருண் குமார் பான்சல் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அந்த பேங்க். ஸோ இது வந்துட்டு இவர் வந்து யாரை சசீட் பண்ணி இந்த ஒரு பொசிஷனுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி MD and CEO ஆஃப் Paytm-ஓட இருந்த சுரேந்தர் சாவலை வந்துட்டு இவர் வந்து சசீட் பண்ணி இந்த ஒரு பொசிஷனுக்கு வராரு. ஸோ நெக்ஸ்ட் Paytm பேமெண்ட் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 97 கம்யூனிகேஷன் லிமிடெட் கீழே இயங்குற ஒன் ஆஃப் த பேங்க் அண்ட் இது வந்துட்டு ஷெட்யூல் பேங்க் கேட்டகரியில் வருது உங்களுக்கு RBI கீழே. ஸோ மேனேஜிங் டைரக்டர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அருள்குமார் பான்சல் இருக்காரு அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நொய்டா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ இது எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 2017 இந்த பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் நியூஸில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா லான்ச் முக்கிய மந்திரி மகாஜி லாதிகா பான் யோஜனா 2024 ஃபார் எம்பவர் உமன். ஸோ நம்மளோட மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி மகாஜி லாதிகா பீன் யோஜனான்ற ஒரு உமன் எம்பவர்மெண்ட் பேஸ்டு ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு நம்மளோட ஸ்டாலின் வந்து கொடுத்துருப்பாரு அந்த 1000 rupees per month. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பர் மந்த்துக்கு 1500 அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு உமனுக்கு தர போகிறாங்க. ஸோ இது இந்த ஸ்கீம் வந்து முன்னாடி இருக்குது உங்களுக்கு மகாராஷ்டிராலேருந்து. ஸோ இது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி இது வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒன்லி அவைலபிள் ஃபார் மேரிட் உமனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம்ன்றது இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அன்மேரிட் உமனுக்கும் இந்த ஸ்கீம் வந்துட்டு பெனிஃபிட் மாதிரி இருக்காங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஃப் த ஸ்கீம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உமன் ஏஜ் வந்து 21 to 65 years ஓல்டு வரைக்கும் இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ன்றது இருக்கணும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபேமிலி இன்கம் அந்த உமனோட ஃபேமிலி இன்கம் வந்துட்டு
2,50,000 தான் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அண்ட் வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்துட்டு யார் எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேயே வந்துட்டு வேற ஏதாவது ஸ்கீமில் வந்து 1,500க்கு மேலே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபண்டுன்றது வாங்கினாங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை. ஸோ மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து ஏக்நாத் சிண்டே அண்ட் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா ரமேஷ் பையாஸ். கேபிட்டல் வந்துட்டு உங்களுக்கு மும்பையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா PM Modi became the most followed world reader on the X with over 100 million followers. ஸோ நம்மளோட ட்விட்டர் ஆன எக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அக்கௌண்ட் வந்துட்டு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு பெற்றிருக்காரு. ஸோ இது வந்துட்டு வேர்ல்ட்லேயே ஒரு லீடர் வந்துட்டு பெற்றிருக்காரு அதிகமான ஒரு ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்பெயின் வின்ஸ் ரெக்கார்ட் 4th யூரோப்பியன் சாக்கர் சாம்பியன்ஷிப் டைட்டில். ஸோ யூரோ 2024 வந்து ஃபைனல் வந்து பெர்லின் நடந்த இந்த ஃபைனலில் வந்துட்டு ஸ்பெயின் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட 4th யூரோப்பியன் டைட்டில். ஸோ வந்துட்டு இவங்க யாரை டிஃபீட் பண்ணி இந்த ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்ட்ரியை வந்து டிஃபீட் பண்ணி தான் இந்த ஒரு டைட்டிலை வந்துட்டு விளையாட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்கசர் வின்ஸ் மென் சிங்கிள் டைட்டில் அட் வெபிள்டன். ஸோ வெபிள்டன் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு கார்லஸ் ஸ்பெயினை சேர்ந்த கார்லஸ் அல்கசர் வந்துட்டு மென் சிங்கிள் டைட்டில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஸோ யாரை டிஃபீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நோவக் டைஜிவிகா ஆஃப் செர்பியா வந்துட்டு இவர் வந்து டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஸோ மிக்ஸ்டு டபுள் ஃபைனல்ஸில் வந்துட்டு ஜான் ஜிலின் அண்ட் வந்து ஹெசி சுவாவாய் வந்துட்டு கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க மென்ஸ் டபுள் டோர்னமெண்ட்டில். ஸோ யாரை டிஃபீட் பண்ணி பார்த்தீங்கன்னா குலினா ஓலாமஸ் அண்ட் சாண்டினிகோ கான்சலா வந்துட்டு இவங்க வந்து டிஃபீட் பண்ணி மிக்சட் டபுள் ஃபைனல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா சைபீரியா ஹாரிஸ் வின்ஸ் பிரான்ஸ் இன் ஷார்ட் கன் வினர்ஸ் ஜூனியர்ஸ் வேர்ல்ட் கப். ஸோ வந்துட்டு ஷார்ட் கன் ஜூனியர்ஸ் வேர்ல்ட் கப்ன்ற கப் வந்துட்டு உங்களுக்கு இட்டாலியில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட இந்தியாவை சேர்ந்த ஷார்ட் கன் பிளேயரான உங்களுக்கு வந்து சபீரா ஹாரிஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன மெடல் வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வந்துட்டு இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 40 டார்கெட்ஸில் 29 டார்கெட்ஸ் வந்துட்டு எடுத்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடல் வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.